இங்கே லக்ஷ்மி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, மலரு மலரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இவங்க இவ்வளோ தூரம் சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்தே கேட்குறாங்க. என்ன மலர்னு கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் வந்தீங்க நிப்பா, என்ன சொல்லுங்கத்தன்னு கிச்சன்லேருந்து சத்தம் போட்டுட்ருக்குறா. இன்னங்கே வா மலரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இங்கே நான் கிச்சனில் வேலையாக இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு வரேன், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் என்னென்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மேடம்க்கு என்னென்னு சொன்னால் தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே சத்தம் போடுறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துருக்கு சுரேஷோடைய அப்பா சொல்கிறாங்க, எதுக்கு லக்ஷ்மி இப்படி கத்திட்டு இருக்கிற, அவள் தான் ஏதாவது கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்கிறாள்ல, அப்புறம் எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இல்லைங்க, எப்போவுமே மலர்னு கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்து இங்கே நின்றுட்டுருப்பா, இப்போ என்னென்னு மலர்னு கூப்பிட்றேன், அவள் வந்துட்டு இதாக வர்றேன், எனக்கு வேலை இருக்குது, முக்கியமான வேலையாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வேலையை பார்க்குறேங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கிறா, நீங்களும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சப்போர்ட்டெல்லாம் பேசலை, அவள் மலர் தான் வந்துட்டு அங்கே கிச்சனில் வேலையாக இருக்கால்ல, அதை விட்டுவிட்டு மதி ஏதாவது கிச்சனில் சாப்பாடுக்கு பண்ணுறா அது பண்ணுறது பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணானா கடைசியில் அதை நம்ம வாயிலே வைக்க முடியாது, இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தாங்க, சரி ஓகே நானே எடுத்துக்கிறேன், என்ன வேணும் போனக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை கண்ணாடி அங்கே இருக்குது, ஃபோன் பார்க்கணும், அதான் கண்ணாடி இருக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மலர் கொஞ்சம் நேரம் வேலையை முடிச்சதுக்கப்புறம் வராங்க. வந்தோடனே அத்தை இப்போ சொல்லுங்கள் அத்தை, இப்போ தான் வேலை கிச்சனில் முடிச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சரி நான் கூப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது என்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அத்தை வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் பார்க்கலான்னு பார்த்தேன், அதான் கண்ணு மயமேன்னு இருந்தது, அது கண்ணாடி எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன், நீ தான் அத்தனை கேள்வி கேட்டியே, அதுக்கு நானே எடுத்துக்கிட்டேன்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஒரு கண்ணாடி எடுக்கிறதானங்க அத்தை, இப்படின்னு கை நீட்டினீங்கன்னா கையற்ற தூரத்தில் இருக்குது கண்ணாடி, இதுக்காக என்னை நீங்கள் கூப்பிட்ற நேரம் நீங்களே எடுத்துருக்கலாம்ல, சரி விடுங்க பரவாயில்ல, சரி வேறு எதுவும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இவ எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நான் சொல்கிறது கரெக்டு தானங்க மாமா, கையற்ற தூரத்தில் ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதை ஏன் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு எடுக்காட்டி அவங்களே எடுத்துக்கலாம்ல, அதனால தான் சொன்னேன், இல்லை தப்பு இல்லையங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே பேசாமல் அப்படி பார்க்குறாரு சுரேஷோடையப்பா. இல்லை நானும் பார்த்துட்டே தான் மலர் இருக்கேன், நீ வர வர நீங்களும் வந்துட்டு இந்த மதி மாதிரியே ஏதாவது பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா, இதனால் எதுவும் சொல்லாமல் இருந்தேன், இப்போ அது கரெக்டுன்னு படுது அதனால் சொன்னேன், இதே வந்து நீங்கள் கிச்சன்லேருந்து ஏதாவது வேணும், அது ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துல வேணும், எந்திரிச்சு நடக்க முடியல, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஏதாவது இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன், இல்லைன்னா கிடையாது, ஆனால் இவத்தால் கையற்ற தூரத்தில் இருக்கிறதுக்கு நான் தான் வந்து எடுத்து கொடுக்கணுன்ட்டு இல்லைங்க அத்தை, நீங்களே எடுத்துக்கலாம் இல்லைங்க மாமா, கரெக்டு தாங்க மாமா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சரி சரிம்மா நீ போய் கிச்சனில் வேலையே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. போனதுக்கப்புறம் மலரை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க லக்ஷ்மி அவங்க அப்பாட்ட, சுரேஷ் அவங்க அப்பாட்ட. என்னங்க இவளும் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி இந்த வீட்டில் ஒரே ஒரு மதியை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல, மலரும் இதே மாதிரி மாறுறா, இனி அடுத்தது இனி யாரெல்லாம் இவளை பார்த்து மாற போகிறாங்கன்னு தெரியல, நம்ம பிள்ளையும் இதே மாதிரி பார்த்து மாறினா போகிற இடத்துல என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சரி ரேவதியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணானா மாப்பிள்ளை அவ்வளோதான் செம கடுப்பாயிருவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி வாய முடியல, அதுக்குள்ளே இங்கே தங்கராஜே வந்துடுறாரு. தங்கராஜ் வந்து மாமா மாமான்னு சத்தம் போடுறாங்க. இது மாப்பிள்ளை குரல் மாதிரி கேட்குது, இப்போ தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மாப்பிள்ளைக்கு 100 வயசு அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை எங்கள் ரூமில் இருக்கோம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அங்கேயே இருங்க மாமா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தங்கராஜ் அங்கே ரூமுக்கு போகிறாரு. என்ன மாமா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே வந்து இங்கே லக்ஷ்மி சொல்கிறாங்க, எங்கே நல்லா இருக்கிறத இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் மாப்பிள்ளை, வர வர இந்த மலரும் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. இல்லை இத்தனை நாள் அவள் தான் வந்து ஏதாவது பேசினா கூட பேசிக்கிட்டு இருப்பா பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ என்னடான்னு பார்த்தா இப்போது மலரும் சேர்த்து கூட பேசிகிட்டு இருக்கிறா. ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ளை, இதான் இங்கே இருக்கிற கண்ணாடி எடுத்து கொடுக்க சொல்லி நான் கூப்பிட்றேன், அங்கே இருந்துட்டு ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வரேன், அப்படி இல்லைன்னா எனக்கு வேலை பார்க்க விடுங்கிற மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் இந்த மதி எல்லாத்தையும் மாற்றிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மாப்பிள்ளை எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறது எனக்கும் ஒன்றும் தெரியல, எனக்கு அப்படியே ஒன்று கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது எங்களுக்கே எங்கள் ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அங்கே ரேவதி அதுக்கு மேலே இல்லை பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை, இப்போ தான் வந்து லக்ஷ்மி கிட்ட நான் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன் 2 பேரும், இதே மாதிரி இவங்க 2 பேரும் பண்ணுறதெல்லாம் பார்த்து அங்கே ரேவதி ஏதாவது பண்ணி வைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து சொல்கிறீங்களா, என்னத்தை பண்ணா இங்கே மாதிரி அங்கேயே ஏதாவது வேலை செய்ய மாட்டா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது முரண்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா, சொல்லுங்கள் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டே இருக்கா, சரி யார்கிட்ட தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து லாக் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கா. இப்போ நான் போய் அவகிட்ட ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணி கொடு, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் அது தப்பாக போயிருமில்லங்க மாமா, அதான் சரி ஓகே உங்கள்கிட்டயே சொல்லி நீங்களே கேட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், நான் அவன் மேலே சந்தேகமெல்லாம் எதுவும் படலை, ஆனால் யார்கிட்ட பேசுகிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் ஃபோனை வச்சுக்கிட்டே நான் யார்கிட்டயே பேசிகிட்டே இருந்தா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு எங்கள் அம்மாவும் கேட்கணும்னு தோணும், எங்கள் அம்மாவுக்கும் அதே சமயத்தில் ரேவதிக்கும் தோணும் இல்லை யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு.
அந்த இன்டென்ஷனில் தான் கேட்டேன், மற்றபடி தப்பாக இல்லை, இது நான் நினைக்கல, ரேவதி பற்றி நான் தப்பாகவும் சொல்லலை. ஆனால் அவள் யார்கிட்டயோ இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில, இங்கே நடக்கிற மாதிரி ஒரு வேளை அங்கேயும் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களான்னு தெரில, எனக்கு என்னமோ இவங்க 3 பேர் கூட்டு கலவாணிகளாக இருப்பாங்கன்னு தோணுதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரேவதிங்க வீட்டில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள நீங்கள் அடுத்த தடவை வரப்போ அவளை கூப்பிட்டு வாங்க, நான் நேரில் பேசினா தான் அதை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி இங்கே தங்கராஜு கிளம்பிடுறாரு. போனதுக்கப்புறம் முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, இவன் என்ன இவ்வளோ இப்படி மாறிட்டா, என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் தான், நைட்டு வரைக்கும் வீட்டில் தான் இருக்கிறோன்னு பேர், நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிக்கிறாங்களே நம்ம தெரியலையே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் என் கையில் தானே இருக்குது, கம்முன்னு ரேவதிக்கே ஃபோன் பண்ணி என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி கேட்டேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஃபோனில் பேசினா சரிப்பட்டு வராது, அவள் எதாவது நினச்சிக்குவா, ஏற்கனவே நம்மளை பற்றி என்னென்ன சொல்லி வச்சுருந்தா மாப்பிள்ளைகிட்ட, இதெல்லாம் தேவையா சொல்லு பார்க்கலாம், நம்ம வீட்டுக்கு வரட்டோவ அது நம்ம நேர்லேயே வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மலர் வந்துட்டு ஏதோ வந்து எல்லாம் வத்தலுக்கெல்லாம் காய போட்டுட்ருக்குறாங்க. அதே சமயத்தில் கையில் ஃபோனை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இவ்வளோ ஏதோ ஃபோனை வச்சுட்டே இருக்கிறா, என்ன தான் பண்ணுறான்னு நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எங்கள் லக்ஷ்மி நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபோனில் வந்துட்டு ஏதோ காதில் வச்சு ஏதோ பேசுகிறா, ஃபோனும் பேசல, ஆனால் பார்த்து ஏதோ பேசிக்கிறாளுக்கு சிரிச்சுக்கிறாளுக்கு, என்ன பண்ணுறாளுக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி விரைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ உள்ள அவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. 2 பேரும் வந்துட்டு கிச்சன் வேலையை முடிச்சோன்னே வீட்டுக்கு போகிற ரூமுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு எல்லாம் ஃபோனில் பேசிக்கிறாளுகளோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ சுரேஷோடைய ரூம் லைட்டாக ஓப்பன் பண்ணி தொடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. வெளிலேருந்து பார்த்தா உள்ள அங்கே மதி உட்காந்துக்கிறது தெரியவும் வருது. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, ஏதோ லேப்டாப் வச்சுருக்கிறா, கையில் ஃபோன் வச்சுருக்கிறா, லேப்டாப் பார்க்குறா, ஃபோனை பார்த்து பேசுகிறா, சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்க்குறாங்க, இங்கே மலரையும் பார்க்குறாங்க. சரியாக போச்சு, இல்லை ஃபோனில் தான் வாயாடிட்டு இருக்கிறாளுங்களா, ரேவதி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஃபோன் ரிங் ஆகுது. என்ன இவளுக்கு ரிங் போகுது, சரி சும்மா பேசுகிற மாதிரி பேசிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரேவதி என்ன பண்ணுற, சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா, பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னம்மா எப்போ இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி பெத்த பிள்ளைக்கு கால் பண்ணுறது கூட நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் கால் பண்ணுமா, அது சரிடிம்மா சும்மா தான் பேசணும்னு தோணுச்சு, சரி ஓகே நாளைக்கு இது வீட்டு பக்கம் வரேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா ஏதாவது விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணால் ஏன்னு கேட்குற, என்னம்மா சும்மா தான் நார்மலாக தான் கேட்குறேன், என்னம்மா ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நாளைக்கு நான் முடிஞ்சால் அவர்கிட்ட சொல்லி அவர் வந்தாருன்னா கூட்டு வர சொல்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. என்ன அம்மா எதுக்கு திடீர்னு கால் பண்ணாங்க, ஒரு வேளை இங்கே மதியும் மலரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு சந்தேகப்பட்டு கூப்பிட்றாங்களே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதியும் மலருக்கும் பாஸ் பண்ணுறாங்க. அநேகமாக எங்கள் அம்மா அவங்க 2 பேர்த்தையும் நோட்டம் விடுற மாதிரி எனக்கு தோணுது, பார்த்துக்குங்க ஃபோனை வச்சுட்டு வேலை பாருங்க, மறுபடியும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்றாங்க. இதை கேட்டோன்னா மதியும் கவனிக்கிறாங்க, மலரும் கவனிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு 2 பேர் அத்தை பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த மலர் வந்துட்டு என்னங்க ஏதாவது காஃபி டீ வேணுமா, இல்லை நான் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா மலர் மதி ரொம்ப அப்படி ஷாக்காக வராங்க. அவங்க அத்தை போனதுக்கப்புறம், என்ன மலர் நீங்கள் தானா இது, இவ்வளோ தூரம் நீங்கள் என்ன ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ என்ன பேசுனது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.